அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பரபரப்பான என்னுடைய காலை வேலைகள் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்னிங் ரொட்டீன். நான் எப்படி எந்த டைமுக்கு எழுந்து மாட்டு இருக்குது, மாட்டு வேலையும் பார்த்துட்டு காலைல சமையலும் செய்யணும், பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். சரிங்களா? இந்த வேலை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி அவங்க செய்கிற இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் பற்றி போடுறவங்க யாருமே அதிகமாக சும்மா தள்ளி விட்டு போயிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல. அதனால தான் சொல்கிறேன். வாங்க இப்போ நான் எப்படி ஒவ்வொன்றா எங்கள் வேலையும் செய்கிறேன் காலையில் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எழுறது ரெகுலராக 5 o'clock எழுந்துப்பேன். காலைல 5 மணிக்கு எழுந்துப்பேன். எழுந்து என்னுடைய ஸ்டடி ஒர்க்கை கொஞ்சம் பார்ப்பேன். நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னுடைய எக்ஸாமை படிக்கிற வேலை கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 6:20 வெளியே வருவேன் பால் கறக்க. ஒரு 1/2 தான் என்னால் அதுவும் காலைல படிக்க முடியும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சமையல் வேலையை நான் பாதி முடிக்கணும். சரிங்களா? அதனால் படிச்சுட்டே கொஞ்சம் என்னால் முடிகிறவளவு சமையல் வேலை முடிச்சுட்டு ஃபுல்லெல்லாம் முடிக்க முடியாது, பாதி தான் முடிப்பேன். பாதி வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். வெளியே பால் கறக்கணும். 3 மாடு பால் கறக்கணும். கையில் தான் கறக்கணும், மிஷின்லாம் இல்லை. அதனால் பால் கறந்துட்டு போகிறதுக்கு 1/2 hourக்கு மேலே ஆகிடும். ஒரு 6:20 அல்லது 6:25 வெளியே வந்துடுவோம். நான் 6:20 அல்லது 6:25 வெளியே வந்துடுவேன். வெளியே வந்தால் திருப்பி போகிறதுக்கு 7:10 ஆகிடும். ஏன்னா 3 மாடு பால் கறந்து பாலை ஊற்றிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் சமையல் வேலை ஃபுல்லாக முடிக்க முடியாதுன்றதுனால பாதி வேலை முடிச்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி பாதி வேலை முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது நான் எழுந்து எப்போ வெளியே வரேன்னா பால் கறக்க, அப்போ தான் பசங்களை எழுப்பி கூப்பிட்டு வருவேன். அது என் பையன்லாம் ரொம்பவே கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும், நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவனால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறான். அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நான் பால் கறந்து முடிஞ்ச அடுத்த செகண்டே அவன் அதுக்கு முன்னே தண்ணி மாட்டு குளுத்தி போட்டு அது நான் பால் கறக்க அவன் குளுத்தி காமிச்சிடுவான். இந்த ஓஸ் எதுக்காக போட்டுக்கிறான்னா, அந்த பஞ்சாயத்து தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து ஓஸ் கனெக்ட் பண்ணி, சரி பசங்களால் பக்கெட்டில் எடுத்து ஊற்றி முடியாதுல்ல, அதனால் ஓஸ் கனெக்ட் பண்ணி தண்ணி விட்டுப்பான் குளுத்திக்கு. நான் பால் கறந்து முடிய அவன் குளுத்தி போட்டு முடிச்சிடுவான். என் பொண்ணு நான் பால் கறக்கிறதுக்கு மாடெலாம் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவாள். உள்ளே போயிட்டு அவள் இருக்கிற வேலையை ஏதாவது கொஞ்சம் நெஞ்சு பார்ப்பாள். அவளும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறா. சமையல் வேலை கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். நான் முடிஞ்சால் அவங்க சமைக்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு வேணுமா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் பையனும் ரொம்பவே நல்லா சமைப்பான், என் பொண்ணும் ரொம்ப நல்லா சமைப்பாள். நான் அவங்களுக்கான சொல்லிலாம் கொடுக்கல இதை பற்றிலாம். அவங்க நான் செய்கிறத பார்த்து சூப்பராக செய்ய கற்றுருக்குறாங்க. எனக்குலாம் என் பையன் நிறைய டைம் சமைச்சு கொடுத்துங்கிறான். டேஸ்ட் உண்மையாக சொல்கிறேன், நான் செய்கிறதோட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்புலாம் சும்மா பக்காவாக வைப்பான். அந்த மாதிரி என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அவங்களே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நானும் மெதுவாக ஒவ்வொரு மாடை அவங்க பாப்பா பிடிச்சி கட்டு போனோடனே பாலை கறந்து முடிச்சிடுவேன். ஏன்னா அந்த பால் கறக்கிறது தான் பெரும் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம காலையில் இந்த வேலை பார்க்குறது கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டோம்னா நமக்கு ₹1 வருமானம் இருக்காது. யார் கொடுப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஜென்ஸ் ஆம்பளைங்க கையை எதிர்பார்த்துக்கணும். ஏன்னா தான் அவங்க சம்பாஷணை குடும்பத்தை பார்த்துக்கினாலையும் நம்ம ஏன் அவங்க கையை எதிர்பார்க்கணும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று. நம்ம எப்பயுமே நம்ம சுயமாக நம்ம கையில் நிற்கணும். அவங்க என்ன தான் ₹10 சம்பாஷணம் இருந்தாலும் சரி, ₹1000 சம்பாஷணம் இருந்தாலும் சரி, நமக்கான வருமானத்தை நம்ம தேடிட்டு இருக்கணும். சரிம்மா? இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம் என்னெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் படிச்சிருக்கிறதுனால MSc BEd முடிச்சிருக்கிறேன். அதனால் நீ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னாலாம் முடியாது, நான் போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆம்பிஷன் இருக்குது. ஆனால் வருமானம் நம்ம சம்பாதிக்கலன்னு சொல்லிட்டு தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், யோசனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கான வருமானம் வேணும்னு சொல்லிட்டு நான் இப்போ மாடு வச்சுட்டு பாட்டஞ்ச மாதிரி மாடு வச்சுட்டு பால் கறந்து வச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேலைலாம் முடிச்சு இருக்கிற டைமில் உட்காந்து படிப்பேன். இந்த மாதிரி தான் என்னுடைய ரொட்டீன் போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ பால் கறந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ உள்ளே வந்தோம்னா, நான் பால் கறக்கிறதுக்கு முன்னே கீரையெல்லாம் வேக வச்சுட்டு போயிருந்தேன். அங்கே பாருங்கள், குக்கரில் வேக வச்சுட்டு போனதெல்லாம் எடுத்து டேக்ஸால் ஊற்றி எப்படி பண்ணி வச்சுங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் நல்லா கடைஞ்சி குழம்பு கூட்டி விட்டேன். அதுக்குள்ளே சாதம் அரிசி நான் ஊற வச்சுட்டு போயிருந்தேன், தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போயிருந்தேன். போய் அடுப்பு கேஸ் பற்ற வச்சிருமான்னு சொல்லிட்டு சொன்னால் பற்ற வச்சிருவா.
அவள் கேஸ் பற்ற வச்சு அரிசி போட்டிருந்தா, ஒலை கொதிச்சுட்டு இருந்துச்சு, அரிசி போட்டிருந்தா. நான் வந்து அந்த சாதத்தை பார்த்துட்டு குழம்புலாம் நல்லா கடைஞ்சி அது குழம்புலாம் கூட்டி முடிச்சிட்டேன். சரி பசங்களுக்கு ஹெல்த்தியாக எந்த பொருளும் நமக்கு எந்த டைமில் கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களது வாழை மரம் ஒன்று வெட்டினாங்க. அதுலேருந்து வாழைத்தண்டு எடுத்து வச்சிருந்தோம். அந்த வாழைத்தண்டு சரி பொரியல் பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் அந்த மேலே இளந்தண்டு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி இப்படி தான் இருக்குமே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பக்கம் குழம்பு தாளிச்சிடலாம், அடுப்பு சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் மிளகாலாம் போட்டு நல்லா வடகம் போட்டு தாளிச்சா கீரை குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் வடகம் போட்டு தாளிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நம்ம இது கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிஸ்க் எடுத்து செஞ்சிருவேன் எந்த வேலைனாலையும். ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்த்தியான பொருளாக கொடுத்தா தான் அவங்கள உடம்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் எப்பயுமே அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து அவங்க சாப்பாடு ஃபுட்டு வரைக்குமே கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா வெளியே மாட்டு வேலையை பார்த்துட்டு என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். இதில் என்ன ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே டைமில் எல்லா வேலையும் பண்ணுறதுனால அவசரமாக செய்யறதுனால எனக்கு ரொம்பவே கொஞ்சம் டயர்டாகிடும். பட் இருந்தாலும் அதை வந்து நான் பொருட்படுத்தலை. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் அதை வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அந்த டயர்ட்னஸில் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு வேணுன்றதை நான் செஞ்சுருவேன். பார்த்தீங்களா, ஒரு பக்கம் குழம்பும் தாளிச்சாச்சு, இன்னொரு பக்கம் சாதம் வறுத்தாச்சு. ஆனால் வாழைத்தண்டு நான் கட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே வாழைத்தண்டுக்கு அந்த பக்கம் வானல் தண்ணி வச்சுட்டேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே இப்படி தான் அரிபரியாக தான் வேலை செய்வேன். ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் வந்து கொஞ்சமாக தான். இப்போ வெளியே போயிட்டு பாலும் கறந்துட்டு வரணுன்றனால அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுது. பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் 8 மணிக்குள்ளே. இன்னும் அவங்கள நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்கள வந்து அவங்களே ரெடி ஆகிக்க மாட்டாங்க, நம்ம தான் கேர் பண்ணி அவங்கள ரெடி பண்ணணும். அந்த ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஹரிபரியாக முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னு இந்த சமைக்கிற வேலை அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா காலையிலே மாட்டு வேலை, சாயந்தரமாக நம்மளுக்கு மாட்டு வேலை பெருசு. அதுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது. மறுபடியும் ரொட்டீன் யூஷுவல் ரொட்டீன் சமைக்கணும், காலைல சமைக்கணும், மறுபடியும் நைட்டு சமைக்கணும். இந்த மாதிரி தான் நான் சரி நம்ம உழைக்கிற வயசில் உழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்றும் பொருட்படுத்தலை. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கேன். பார்த்துங்க, உங்களுக்கே தெரியும். அந்த தண்டை வந்து சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். ஆனால் அந்த முத்தனை தண்டை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட்டுன்னு அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹனல் கம்மி வச்சுட்டோம்னா வச்சுக்கோயேன், அது மெதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுப்பேன். ரெகுலராகவே என்னுடைய சமையல் வேலை எல்லாமே இப்படி தான் நடக்கும். சரிங்களா, இப்போ ஒரு சிலர்லாம் எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பத்தை வைப்பாங்க. நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா இருக்கிற டைமை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்து அந்த கடைசியில் முத்தனை தண்டு வந்து கட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாதி தண்டு மட்டும்தான் கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து கட் பண்ண முடியல. ஏன்னா இதில் நார் அதிகமாக இருந்ததுனால கட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து ஒரு வாரம் கழித்து இருக்கிற பாதி மட்டும் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதை கட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒவ்வொரு நம்ம பீஸாக கட் பண்ணும்போதும் நாருங்க ஏகப்பட்டதான். அது கட் பண்ணுறதுக்கு அந்த அரை பீஸை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ நார் வரும்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் ஃபஸ்ட்டு அதையும் தூக்கி வாரம் கட்டுப்பேன். சரி நம்ம சின்னதாக கட் பண்ணிட்டுமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பக்கம் தண்ணி காஞ்சி சரி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து போட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து தண்ணியில் அழைச்சி போட்டேன். அதுலேயே அந்த ஒவ்வொன்றும் நார் இருக்கிறது எடுத்து தான் போட்டேன். அந்த மாதிரி நம்ம நார் க்ளீன் பண்ணி போடலன்னா வாழைத்தண்டில் மட்டும் என்னாகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வாழைத்தண்டு ஃபுல்லாக வெந்த உடனே அந்த நாரும் ஃபுல்லாக தனியாக சுருண்டுட்டு வந்துடும். அது வந்து சாப்பிட்றது நல்லா இருக்காது, வசுக்குன்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நார் க்ளீன் பண்ணேன். அந்த அரை இது கட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ நார் வந்துருச்சு பாருங்கள். அதில் கட் பண்ணி போட்டு நான் எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சேன்னா அந்த வேலையை வந்து நம்ம இருக்கிற இடம் கொஞ்சமாக இருந்தால் கூட அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் நான். அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தையும் உடனே அப்படியே கழுவி வச்சுருவேன். அந்த கட்டைக்கட்டெலாம் கழுவி போட்டு அதுக்கப்புறம் அந்த இடமும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தண்ணி சூடு ஏற ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக மாவு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கினேன், ராகி மாவு போட்டு. தேங்காய் பூ வந்து ஆல்ரெடி நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். சரி வாழைத்தண்டு பொரியலுக்கும் வேணும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவே மிக்சியில் போட்டு 2 இது மூடி போட்டு அரைச்சி வச்சிருந்தேன். இதை பிசையலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளே வாழைத்தண்டு வெந்துருச்சு. அப்புறம் சரி கேஸுக்கு கடை அது என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைத்தண்டை வடிச்சிடலான்னு சொல்லிட்டு இதை அப்படியே மறுபடியும் ஓரம் கட்டிட்டு எவ்வளோ ஒரு தடங்கள் பாருங்கள். முன்னே அப்படி தான் வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பக்கம் ஒரு பக்கம் குழம்பு தாளிக்க வேண்டியதாக போயிடுச்சு, இந்த பக்கம் சாதம் வடிக்கவே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த புடி கொழுக்கட்டை செய்யலாம், ராகி கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ளே
அதுக்குள்ளே இந்த பக்கம் வாழைத்தண்டு வெந்துடுச்சு, வடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அது வெந்துடுச்சு. சரி அதை வடித்து மறுபடியும் சரி பொரியல் தாளிச்சிடலாம். அடுப்பு காலியாக ஒன்றுனா ஏன்னா நமக்கு இருக்கிறது 2 அடுப்புன்றதுனால அதில் ஒவ்வொரு வேலை நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். இருக்கிற டைம் அந்த கிடைக்கிற கேப்பில் அது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பக்கம் அனல் கம்மியாக எரியும், ஒரு சின்ன பர்னரு. இந்த பக்கம் அதிகமாக எரியுன்றதுனால சரி இந்த பக்கம் டக்குனு அவ்வளோ வாழைத்தண்டு ஆகிடுச்சு. இப்போ அந்த பக்கம் தண்ணியும் காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் அதுக்குள்ளே எங்கள் பையன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெல்லம் கொஞ்சம் சேர்த்து இந்த கத்தியில் வந்து மெலிசா சீவினு வந்து கொடுத்துட்டான். அதை உடச்சி போட்டால் கட்டி கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு உடச்சினு வந்து கொடுத்தா அவனை போய் குளிக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னான். சரி நீ குளிச்சுட்டு வரான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் தண்ணி சூடியர்னே இருக்குது. அந்த வச்ச தண்ணியிலே சரி இட்லி பாத்திரம் இட்லி கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்து ஊற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு கையை கொஞ்சம் சூடு தான். ஆனால் இவ்வளோ வேலையும் செய்யறதுக்குள்ளே எனக்குலாம் அப்படியே சும்மா உயிர் வந்துடும் மேம். ஏன்னா நம்ம அரைபறையே ஒரே ஆளாக எல்லா வேலையும் செய்யணும். ஏன்னா நமக்கு ஹெல்ப்புக்கெலாம் யாருமே இல்லை. வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி வெளி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்தாலுமே பால் கறக்கு நான் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பால் கறக்க முடியாது, கை வலி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் அவங்க பால்லாம் கறக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்தாலுமே கூட நான் தான் இந்த வேலை செய்ய வேண்டியதாக வரும். அது பழகி போயிடுச்சு எனக்கு. ஆனால் என்ன ஒன்றா ரொம்ப டயர்டாகிடும். அப்படியே ஒரு சில நாள்லாம் ரொம்ப முடியவே முடியாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருவேன். ரொம்ப கொடுத்து வச்சது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க தான் உண்மையாலுமே. ஏன்னா என் பிள்ளைங்க வந்து இவ்வளோ வேலை நான் உங்களுக்கே தெரியும் இப்போ நான் எப்படி எவ்வளோ அரைபறையாக செஞ்சு நிற்கிறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க அவங்களால முடிஞ்ச வேலை வந்து செஞ்சிடறாங்க. ஆனால் அவங்களும் வந்து செய்யலைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் எனக்குலாம் உண்மையாலுமே. யார் வீட்டில் அந்த மாதிரி பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் பிள்ளைங்களாம் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் பிள்ளைங்க வந்து எனக்கு பிள்ளைங்களாக பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக. ஏன்னா நம்மளும் இப்போ இருக்கிற பசங்களில் எத்தனை பேர் அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் ஒரு சில நாளில் எனக்குலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு வயல்லாம் இதெல்லாம் நிலத்துலலாம் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா கொஞ்ச நேரம் படுத்துக்கணுன்னா என் பையன் சமைச்சு கொடுப்பான். எனக்கு அப்போல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும் உண்மையாலுமே. எனக்கு உங்கள்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நினச்சி அப்படியே சும்மா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சரி நம்ம வெளியே காமிச்சிக்கூடாது. அந்த பக்கம் அதே மாதிரி பிடிக்கொள்ளுக்கெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. அதுங்களை அவிக்கிறதுக்கு அவிச்சு மூடி வச்சுட்டு வந்துட்டேன் பாத்திரத்தை. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் சரி பாப்பாவுக்கு தலை சீவி ஜடை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கே ரொம்ப பிள்ளைங்களுக்குலாம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கஷ்டம். எங்கள் பிள்ளைங்க மட்டும்தான் அப்படியே இல்லை, எல்லார் பிள்ளைங்களுமே இப்படி தானே என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மறக்காமல் உங்கள் பிள்ளைங்களும் இதே மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எண்ணெய் வந்து செக்கில் தான் ஆடுவோம், தேங்காய் எண்ணெய் ஆடினாலே நாங்கள் அந்த மாதிரி அந்த எண்ணெய் அப்படியே வைக்க மாட்டோம். இவளுக்கு இந்த மருதாணி கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த கருஞ்சீரகம், வேம்பாரப்பட்டை, செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சுப்பேன் நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி. அது கீழே டப்பாவில் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சுருந்தா. அப்புறம் சரி தலைக்கு எண்ணெய் வச்சு ஒரு வழியாக அவளுக்கு ஜடையை போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜடையை போட்டிருந்தேன். ஏன்னா உள்ள அந்த கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே இன்னும் சாப்பிடல. அவங்க டைம் 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அவங்களுக்கு சாப்பிட்றது கூட அரைபறையாக அந்த 5 நிமிஷம் தான். அப்புறம் சரி எப்பயுமே இந்த சைன் வாங்குற வேலையும் இதே மாதிரி தான். காலையில் அந்த கிளம்பும் போது தான் வந்து டைரி சைனாக இருக்கட்டும், மொதல் சைன் வாங்குற வேலை அந்த அரைபறையாக அந்த கிளம்பும் போது தான் அவங்க வச்சுக்கிறது. நானும் பல டைம் சொல்லியிருக்கிறேன், நைட்டில் படுக்கும்போது பேக்கை பேக் பண்ணி வச்சுட்டு சைன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அந்த வேலை மட்டும் ஆகிறதே இல்லை. அது அப்படியே அவங்களுக்கு பழகிடுச்சு. அந்த மாதிரி வாங்கினாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆட்டங்குது. அதுக்கப்புறம் சரி ஆஃபில் லீவ் முடிஞ்சின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க போலகுது, எக்ஸாம் பேப்பர்லாம். அதுக்கப்புறம் அந்த பேப்பர்லாம் சைன் வாங்கினா சொன்னாங்களாட்டங்குது. சரி அதெல்லாம் சைன் போட்டு டைரிலாம் எட்டுன்னு வந்தாங்க. டைரி சைனையும் போட்டு ஓரளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்குள்ளேயே சாப்பாடு வேலையும் அந்த பக்கம் வெந்துட்டுக்கோன்னு நினைக்கிறேன். சரி அதை போய் பார்க்கலான்றதுக்குள்ளே எங்கள் அம்மனியை வந்து எடுத்துகிட்டு வந்தால் அவளுக்கு தான் எல்லாம் சைன் போடணியாச்சு. அது எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே மறுபடியும் எங்கள் பையனும் டைரி சைன் வாங்கலைன்னு சொல்லிட்டு டைரி எடுத்துன்னு வந்தோம். இதில் ஒரு பெரும் சண்டையே வரும், மாற்றி ஒரு டைரி சைன் பண்ணிட்டு இது தண்டதுக்கு அதுலேயே காலைல 10 நிமிஷம் ஆயிரும் டைம். நானும் பல நாள் சொல்லியிருக்கிறேன் இந்த வேலை வச்சுக்காதீங்களான்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க மாறுற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம படிக்கிற காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு வந்து எனக்கெலாம் விவரம் தெரிஞ்சப்போ வந்து எங்கள் அம்மாலாம் ஜடெல்லாம் போட மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. எங்கள் அப்பா தான் வீட்டில் சமைச்சு வச்சுருக்காங்க. நான் ரெடி ஆகிட்டு நானே பார்த்துட்டு என்னுடைய வேலைகள்லாம் நானே பார்த்துட்டு நானே ரெடியாகி நானே தலை சீவி ஜடெல்லாம் போட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு மொத்தம் A to Z எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் உலகம் மாற மாற வாழ்க்கை நடைமுறையுமே மாறிடுது அப்படின்றதுக்கு இப்போ நடக்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறை தான் எடுத்துக்காட்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு பழங்கால நடைமுறையும் கொஞ்சம் சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் வந்துருக்கேன். ஏன்னா அவங்க நம்ம என்ன தான் உலகம் அட்வான்டேஜ் ஆனாலுமே
இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறை வந்து மறக்கக்கூடாது. அதே மாதிரி உணவு பழக்கமும் வந்து மாறக்கூடாது. இப்போலாம் டவுனில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் உண்மையாக சொல்கிறேன், களின்றது வந்து கேள்விப்பட்டுக்க மாட்டாங்க. அந்த ராகியில் யூஸ் பண்ணுற பொருளும் அதிகமாக கேள்விப்பட்டுக்க மாட்டாங்க உண்மையாலுமே. எல்லாம் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு வந்து பழங்கால வாழ்க்கை முறையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். எத்தனை பிள்ளைங்களுக்கு இப்போ மாடு கன்று பற்றி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குலாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்குமே மாடுன்னா என்னான்னு தெரியாது. அதே மாதிரி நெல்லில் வேலை செய்ய தெரியாது, களை எடுக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்றதுனால எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நினைக்கல. நம்ம மொத்தம் எல்லா வேலையுமே நமக்கு கற்றுக்கணும். எந்த வேலையுமே செய்ய தெரியாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். இப்போமே என் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி தான் எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா அவங்க செய்கிறாங்க செய்யலை அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்க வந்து அந்த வேலையை கற்றுக்கணும். சரிங்களா? அதுக்குள்ளே பசங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் கொள்ளுக்குட்டியும் வெந்தாயிடுச்சு. கொள்ளுக்குட்டை பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ராகி கொள்ளுக்குட்டை பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போட்டு கொடுத்தாச்சேன். அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் 2 பேருக்கு. சரி மதியத்துக்கு அதுவும் கீரை குழம்புலாம் வச்சுட்டு எங்கள் வீட்டில் அன்றைக்கி ரிட்டர்ன் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையன்லாம் சுத்தமாக கீரை குழம்பு சாப்பிட மாட்டான். நான் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு தான் எங்கள் நிலத்துலேயே மணத்தக்காளி கீரை அரைச்சின்னு வந்தேன். அதுக்கப்புறம் சரி எனக்கு கேட்டதுக்கு என்னட்டான் பொரியலாம் வேணாம் குழம்பு வச்சிடணும். எனக்கு அப்போயே டவுட்டு, குழம்பு வச்சாலுமே அவன் சாப்பிட மாட்டான்றது தெரியும். பொரியல் இருந்தால் கூட லெமன் ரைஸ் எது செஞ்சு நம்ம பொரியல் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் குழம்பு வச்சிருந்தோடனே சரி குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொள்ளுக்கட்டு ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ராகியில் புட்டு தான் செஞ்சு கொடுப்பேன். நான் அதிகமாக கொள்ளுக்கட்டு செய்ய மாட்டேன். சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சேன். அப்புறம் ஒன்று சாப்பிட்டு எனக்கு இன்னொன்று வைமானா நாளுக்கு 3 வச்சேன். அதுக்கப்புறம் சரி இன்னொன்று வையுதுமே 4 நாள் வைக்க ஆரம்பிச்சேன். நான் எப்பவுமே எதை செஞ்சாலுமே பையனாக இருக்கட்டும் பொண்ணாகட்டும் 2 பேருக்குமே என்ன சொல்லி வளர்த்தோன்னா, நீ பையன் பொண்ணுன்றது வந்து வெவ்வேறு இல்லை, உருவத்தில் மட்டும்தான் வேறே தவிர மற்ற எல்லா வேலையுமே எல்லாருமே செய்யணும். பையன் செய்கிற வேலை பொண்ணு செய்யக்கூடாது, பொண்ணு செய்கிற வேலை பையன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் வளர்த்துவேன் எல்லா விதத்துலையுமே. அதே மாதிரி நான் அவங்களுக்கு செய்கிறதுலையுமே சாப்பிட்ற சின்ன பொருளை கொடுக்குறதா கூட 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் கொடுப்பேன். அப்போ எல்லா விஷயத்துலையுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா யாருக்கும் வந்து தாழ்வு மனப்பானம் வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்கள அப்படி பார்த்துக்கிறாங்க, இவங்களை இப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம காலத்தில் நம்மலாம் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் டீப்பாக திங்க் பண்ணல. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன விஷயமா வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு அப்படியே பாக்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டைமை பாருங்கள் 8:15. அவங்களும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்து தான் செய்வேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.